எத்தனை பேருக்கு தாரணி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட சூசைட் கேஸை பத்தி தெரியும் அப்படிங்கறதே தெரியல. இஃப் சம்திங் வி கேன் டூ ஃபார் தி சொசைட்டி அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். நம்ம கண்ணுக்கு காட்டப்படாத ஒரு விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு ஷேர் பண்ணி, சப்போஸ் இதோட லாஸ்ட் ரிசல்ட் அவுட்கம் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா, அது வந்துட்டு ஒருத்தரோட உண்மையை வெளியே கொண்டு வரும் அப்படின்னா நம்ம அதை பண்ணலாம். அது தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தெளிவாகவும் சொல்லிடலாம். என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம கமெண்ட்ல பார்க்கலாம். நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். தாரணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு எந்த காலேஜில் படிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ் காலேஜ் ஸோ திருச்சியில இருக்கு. ஸோ அந்த காலேஜில் தான் ஃபர்ஸ்ட் இயர் பிடெக் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்துட்டு சூசைட் அட்டன் பண்ணி டெத் ஆயிட்டாங்க. ஸோ மண்டே வந்துட்டு இறந்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது. இறந்ததுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சூசைட் கிடையாது, இது வந்துட்டு மர்டர், கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதை வச்சு அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தூக்கு மாட்டி செத்துருக்கு. அது எப்படின்னா, ஜன்னல்ல வந்துட்டு அவங்களோட ஷாலை எடுத்து அவங்களே கட்டி வந்துட்டு கழுத்துல போட்டு டெத் ஆன மாதிரி காட்டியிருக்காங்க. ஈவன் அவங்களோட கையில வந்துட்டு ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பர்ல சம்திங் எழுதியிருக்காங்க. ஸோ இப்படிதான் இறந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேரண்ட்ஸ் சொல்றாங்க, இல்ல அது பெல்ட்ல சுத்தின மாதிரி இருக்கு, இது யாரோ வந்துட்டு அவங்கள ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் கொண்டிருக்காங்க, அதாவது ரேப் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படிங்கறத சொல்லப்படுது. ஸோ இப்படிதான் வந்து பேரண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிறது. ஏன்னா நம்ம பசங்களை பத்தி நம்மளுக்கு தெரியும், நிறைய விஷயம் சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம பசங்க. பட் இருந்தாலும் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இல்ல அவ இறந்திருக்கக்கூடிய பொண்ணு கிடையாது, அவ அந்த மாதிரி சூசைட் பண்ற அளவுக்கு கோலையும் கிடையாது, கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் நினைப்பாங்க. இதுல ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்துட்டு எமோஷனலி நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த தாரணி அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த இறந்ததுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது தேர்ஸ்டே அந்த டைம்ல போயிருக்காங்க. ஏன்னா உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிருக்காங்க. தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்துட்டு வீட்டுல இருந்திருக்காங்க. சாட்டர்டே திரும்ப அவங்க பேரண்ட் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. சண்டே வந்துட்டு அவங்க மறுபடியும் உடம்பு சரியில்லாம தான் இருந்திருக்கு. மண்டே மார்னிங் வந்துட்டு கால் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி வாங்க, உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு வரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க பேரண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல நீ அங்கேயே இரு, இப்பதானே கொண்டு வந்து விட்டோம், ஒன்னும் ஆகாது, நீ இரு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு வீட்டுல இருந்து எல்லாருமா கிளம்பி போயிருக்காங்க. கூட்டிட்டு வர்றதுக்கு இல்ல, அங்கேயே இருந்து கியூர் பண்றதுக்காக. இங்க இருந்து ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கதா சொல்லப்படுது. ஸோ இப்போ அங்க போகும்போது டைமிங் எத்தனை பாத்தீங்கன்னா ஒரு 2 o'clock 2:30 கிட்ட வந்துட்டு போயிருக்காங்க. அங்க நேரா போனதுக்கு அப்புறம் காலேஜ்ல கேட்டிருக்காங்க. காலேஜ்ல கேட்கும்போது வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணை பார்க்கணும்னு சொல்லும் போது, இல்ல அவங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, நாம வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவங்க எதுவுமே தெளிவா சொல்லாம வெயிட் பண்ண வச்சிருந்திருக்காங்க. அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிஹெச் போங்க, ஜிஹெச்ல போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜிஹெச்ல போய் பார்க்கும்போது ஒரு 4:30 to 5:30 அந்த டைம் ரேஞ்சில் இருக்கும். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பொண்ணு இறந்துட்டதா அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. 6 o'clock அந்த டைம்ல தான் அவங்களுக்கு தெரிய வருது பொண்ணு வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் அந்த பேரண்ட் வந்துட்டு சந்தேகப்படுறாங்க, ஏன் இவ்வளவு நேரம் என்ன வந்துட்டு அலைய வச்சிங்க, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டு தானே என் பொண்ணுக்கு என்ன சின்னதுன்னு கேட்டேன், நீங்க வெயிட் பண்ண வச்சு அங்க எங்கன்னு அலைய வச்சு கடைசியில இப்போ வந்துட்டு இறந்தாங்கன்னு சொல்றீங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன் என்னை வந்துட்டு என் பொண்ணை பார்க்க விடல, எதுக்கு அலைய விட்டீங்க, டீட்டெயிலா சொல்லிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இல்ல, இது வந்துட்டு முழுக்க ஒரு சரிதான் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த காலேஜ் ரன் பண்றவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, ஒரு டிஎம்கேவோட ஒரு எம்எல்ஏன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட நேம் வந்துட்டு கீழே நாங்க கொடுக்குறேன். ஐ திங்க் கதிரவன் நினைக்கிறேன். ஸோ அவரோட காலேஜ் தான் சொல்லப்படுது. அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டவுட்டே எழுப்பப்படுது. ஏன்னா நார்மலா அரசியல்வாதியோட காலேஜ் அப்படின்னாலே ஏதாவது தப்பு நடந்தா அவங்க மேல பழி திணிக்கப்படும். சம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது திணிக்கப்படும். உண்மையா கூட இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பேரண்டோட கண்ணோட்டத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை போலீஸ்ல வந்துட்டு கேஸும் கொடுத்துருக்காங்க. போலீஸ் பார்த்து விசாரிச்சுட்டு வருது. என்ன அப்படி ஆயிடுச்சுன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்துட்டு சூசைட் இல்ல, கொலைதான் அப்படிங்கறத வந்துட்டு கன்ஃபார்மா நிறைய பேர் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லப்படும். அது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட கையில இந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணோட மாமா பையனை யாரையோ ஒருத்தங்க முறை பையனை வந்துட்டு லவ் பண்றதாவும், வீட்டுல ஒத்துக்கல, அது சண்டை அப்படிங்கறதுனாலதான் வந்துட்டு சூசைட் அட்டன் பண்ணதாவும் சொல்றாங்க. சோ இதுல எது உண்மைங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேஸா இருக்கு. ஏன்னா அப்படின்னா பேரண்ட் வந்துட்டு 2 நாள் வீட்டுல இருந்து 3 நாள் கொண்டு வச்சிருந்திருக்காங்க. மேபி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது உண்மையிலே அது டெத்தா கூடவும் இருக்கலாம், சூசைடா கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா இது வந்துட்டு கொலையா கூட இருக்கலாம். மேபி நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த விஷயத்துல ஈடுபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு போய் கேட்டிருக்காங்க ஸ்டாஃப் கிட்ட, பிடி சார்கிட்டையும் மென்டார்கிட்டையும் கேட்டிருக்காங்க, லீவ் வேணும் நான் ஊருக்கு போகணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மென்டாரும் பிடி சாரும் வந்துட்டு இல்ல அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பேரண்ட் கால் பண்ணி வர சொல்லி அப்புறம் பாத்துருக்காங்க. அதுவும் பொண்ணுதான் வந்துட்டு சொல்லியிருக்காத சொல்றாங்க. இல்ல பேரண்டே வந்துட்டு கால் பண்ணி கேட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுல வந்துட்டு ஒருவேளை இந்த பிடி சார் மேலேயும் நிறைய பேர் பழி போடுறாங்க. நான் நிறைய கமெண்ட்ஸ்ல படிச்சு பிடி சார் மேலே கமெண்ட் இருக்கு, காலேஜ் ஓனர் மேலேயும் கமெண்ட் இருக்கு. நிறைய பேர் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதை கண்ணுக்கு தெரியாம மறைச்சிட்டு இருக்காங்க. அதான் ஏன் தெரியல. ஸோ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பார்க்கப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா,
இப்போ வந்துட்டு மீடியாஸ் வந்துட்டு எதுவா இருந்தாலும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லா வகையிலும் அதை பார்த்து போடுவாங்க. சரியான வழி, தப்பான வழி, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்லி இஷ்டமேனிக்கு பேசுவாங்க எல்லா இடத்துலயும். ஏன் அப்ப இந்த இடத்துல மட்டும் பேசல? அது வந்துட்டு ஒரு முக்கியமான தப்பு. ஏன்னா மீடியா வந்துட்டு எல்லாத்தையும் இப்படிதான் கவர் பண்ணுவாங்கன்னா எல்லாத்துலயும் இப்படி காமனா இருந்து பண்ணுவாங்க. எதுக்கு இதுல மட்டும் ஈக்குவாலிட்டி இல்லாம இருக்கு? எல்லாத்துலயும் ஈக்குவாலிட்டி இருக்கணும்ல. இப்போ வந்து இது அரசியல்வாதி சேர்ந்த ஒரு காலேஜ், அரசியல்வாதியோட காலேஜ் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஏதாவது பேச நமக்கு பிரச்சனை வருங்கிறதுனால ஏன் வந்துட்டு மீடியா வந்துட்டு பேசாம இருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியல. இது மீடியாவோட தப்பு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் வரும்போது பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி நீங்க வந்தீங்க, பொண்ணு இந்த மாதிரி ஆயிருச்சு, பொண்ணுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கணும். காலேஜ்ல சொல்லல, இது காலேஜோட தப்பு. அப்படி இல்லைன்னா கூட ஏன் அந்த காலேஜ் சொல்லாம இருந்திருக்குன்னா பேனிக் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருந்து கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அதுக்குன்னு எல்லாரையுமே கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது இல்லையா? மேபி அதுவா கூட இருக்கலாம். ஆனா அவங்க அதையும் காட்டல. அண்ட் அவங்க வந்துட்டு சிசிடிவி கேட்கும் போது சிசிடிவியுமே காட்டாம இருந்தாதான் சொல்றாங்க. சோ அப்படி காட்டாம இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு தப்பு தான். ஏன்னா அப்போ அவங்க மேல குற்றம் இல்ல, அவங்க மேல தப்பு இல்லைன்னா அவங்க காட்டிக்கலாம், அது காட்டல. அண்ட் பேரண்ட் வந்துட்டு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுன்னு சொல்லும் போது பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச விடல போலீஸ். ஏன்னா இது காமன் தான். ஏன்னா வந்துட்டு பேச விட மாட்டாங்க. விக்டிம்கிட்ட வந்துட்டு நிறைய விஷயம் கேட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கோங்க, இல்லைன்னா இவங்க ஏதாவது சொல்லி வச்சிருவாங்கறக்காண்டி இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் விக்டிம்கிட்ட யாரையும் பேச விட மாட்டாங்க. போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எதனால பேச விடுவாங்க. சோ அதனால பேசவும் விடல. காலேஜோட தப்பு என்னன்னா இது ரொம்ப தூரம் ஹைட் பண்ணி கொண்டு போனது. ஒரு 2 to 3 hours வந்துட்டு பேரண்ட்டை வெயிட் பண்ணி வச்சது. அவங்கள்ட்ட சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லியிருந்தா மேபி அவங்க போயிட்டு அவங்க பார்த்து அதுக்கப்புறம் எதனால முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணோம். ஏன்னா இதுல இவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க, இவங்க தப்பு பண்ணிருக்காங்க, நான் என்னால ஈஸியா சொல்ல முடியும். இப்ப இந்த எம்எல்ஏவால தான் இப்படி நடந்திருக்கு, இந்த பிடி சாரால தான் இப்படி நடந்திருக்கு, இல்ல பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அந்த பிள்ளைய ப்ரெஷர் பண்ணிட்டாங்க அதனால அந்த பிள்ளை செத்துருச்சு, இது எதுவுமே இல்லைன்னா கூட அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் இம்மேச்சூரா யோசிச்சு கூட சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயம் இருந்தாலும் என்னால ஈஸியா பேச முடியும். பட் எதையுமே தெரியாம இன்ஃபுளுன்ஸ் ஆயிடக்கூடாது. இப்ப இந்த வீடியோ ஒரு 10 பேரோ 15 பேரோ 100 பேரோ 1000 பேரோ எத்தனை பேருக்கு போனாலும் தப்பான இன்ஃபுளுன்ஸ்ல போயிடக்கூடாது. ஒரு 10 பேருக்குனாலுமே இதுதான் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, ஒருவேளை இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டத்துல போயிடக்கூடாது. ஆதாரப்பூர்வமா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நான் கட்டன் ரேட்டா இதுதான் ஆச்சு அப்படிங்கறத உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்லிடுவேன். சோ இது எதுவுமே தெரிவிக்கப்படலை, நமக்கு எதுவுமே முழுமையா தெரியாத போது நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் இப்படிதான் நடந்திருக்கும் நம்ம சொல்றது தப்பு. ஆக்சுவலா அதுவுமே ஒரு கிரைம் தான். சோ அந்த விஷயத்துல நம்ம யாரும் இறங்கக்கூடாது. சோ இப்ப நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் தாரணி அப்படிங்கறதுல இறங்கலாம். ஏன் அப்படின்னா உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுல எல்லாரும் ஈடுபடணும். எல்லாருமே இருந்தாதான் அது உண்மை வெளியே வரும். ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு. பொண்ணுக்கு சூசைட் ஆனது எப்படிங்கிற அந்த பொண்ணே வந்து சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா மற்றபடி தெரியாது. மேபி இதுல வேற யாராவது இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா அந்த பொண்ணு இல்லாம மத்த பேருக்கு யார் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த ஒரு வழியை நம்ம இப்போ வந்துட்டு பின்பற்றி ஆகணும். அதை நம்ம வந்துட்டு வெளியே கொண்டு வரணும். அது வெளியே வந்துச்சு அப்படின்னா ஓகே. ஒருவேளை அது இல்ல, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு சம் ப்ராப்ளம் இருந்திருக்கு அதனாலதான் அந்த பொண்ணு சூசைட் ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே. இல்ல அப்படிங்கிற பட்சம் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இது நம்மளோட மிஸ்டேக்கும் கூட. ஏன்னா நம்ம கூட உள்ள ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளே கொலை பண்ண மாதிரிதான். ஏன்னா அவங்க ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரியுது, தப்புல இறந்திருக்காங்க அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிக்காம நம்ம விட்டுட்டு நமக்காக போச்சு, ஏதோ ஒரு பொண்ணுக்கு தானே போச்சுன்னு நம்ம விட்டோம்னா அதுல நம்மளும் அந்த கிரைம்ல நம்மளும் இருக்கிறோம், அந்த கிரைம்ல நம்மளும் இருக்கிறதா அர்த்தம். சோ இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த விஷயம் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸ் சேனல் இது வந்துட்டு வரல, டிவில எதுலையுமே வரல. ஜஸ்ட் சின்ன சின்ன சேனல்ஸ் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயம் கேதர் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்க. என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத போலீஸ்க்கு நிறைய இன்சைட்ஸ் கொடுங்க. சோ அதனால போலீஸ் வந்துட்டு ஈஸியா இன்னும் கொஞ்சம் அந்த கேஸை வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். ஏன் இதை நம்ம பேசணும் அப்படின்னா ஃபன் சேனல் தான், நீ ஏன் பேசுற அப்படின்னா ஃபன் சேனலாவே இருந்தாலும் சில விஷயம் நம்ம பண்ணணும் இந்த சொசைட்டிக்காக அப்படின்னா நம்மளால 4 நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா நான் அதுல இறங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோ வந்துட்டு கன்ஃபார்மா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எதுவும் சொல்ல போறது இல்லை. கன்ஃபார்மா இது வந்துட்டு இது நான் போட வேண்டிய வீடியோ. இது உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஜஸ்டிஸ் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.